ஸோ இப்போ என்ன பார்த்தோம் நம்ம ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஒரு ரிஜிட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதில் சென்டர் ஆஃப் மாஸ் மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடைய மொத்த எஃபெக்ட்டும் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் மேலே இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஸோ அப்போ நம்ம அந்த ரிஜிட் பாடியோட மோஷன் அனலைஸ் பண்ணும்போது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய புக்கில் எக்ஸாம்பிள் 5.6 என்னென்னா ஒரு ப்ரொஜெக்டைல் of mass 5 kg in its course of motion explodes on its own into 2 fragments. அதாவது ஒரு ப்ரொஜெக்டைல் ஒரு மாஸ் வந்து தூக்கி நான் எறிகிறேன். தூக்கி எறியும்போது என்ன ஆகுது, அது என்ன ஆகும், நமக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒரு பேரபாலிக் மோஷனில் போகும். அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து அது வெடித்து செத்துருது. 2 ஃப்ராக்மெண்ட்டாக வெடிக்குது. வெடிக்கும் போது ஒரு ஃப்ராக்மெண்ட்டோட மாஸ் வந்து 3 kgனோ இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டோட மாசு அது அஃப்கோர்ஸ் 2 kg. இது 3 kgனா அப்போது அது வந்து இன்னொரு ஃப்ராக்மெண்ட் 2 kg. இப்போது அந்த 3 kg மாஸ் எங்கே போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்ற டிஸ்டன்ஸில் விழுது. அது அதர் ஃப்ராக்மெண்ட் வந்து எங்கே போய் விழுன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ என்னாகும், இந்த ப்ரொஜெக்ட்னு சொல்கிறதுனால இப்போ என்னாகும், அது வந்து ஒரு பேரபாலிக் மோஷனில் போகும். ஸோ இது வந்து ஒரு ரிஜிட் பாடி மாஸ் எம். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 5 kg. என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கிறேன், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ பேரபாலிக் மோஷனில் பேரபாலிக் ட்ரெஜெக்டில் போகும்போது இன் பிட்வீன் சம்வேர் இங்கே வரும்போது என்ன வச்சுங்களேன், இது 2 வெடித்து 2 ஃப்ராக்மெண்ட் ஆகுது. ஸோ வெடிச்சு என்ன ஆகும், ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து இது வந்து 3 kg, இன்னொரு ஃப்ராக்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக சம்வேர் இங்கே போய் விழுது, இது வந்து 2 kg. ஸோ அப்படி விடும்போது இது என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ 3/4 ஆஃப் த ரேஞ்சில் கொடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒன்லி பியூர்லி டியூ டு தி இன்டர்னல் ஃபோர்ஸ். இப்போது இந்த வெடிக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த பொருள் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போது இந்த மொத்த ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மோஷன் இஸ் அஃபெக்டட் பை ஒன்லி தி டோட்டல் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ரிஜிட் பாடி. இப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது, இது வெடிக்கிறதுனால இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் வெடிக்குது. அப்போ என்ன அர்த்தம், இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் வெடித்தா இந்த சென்டர் ஆஃப் மாஸோட மோஷனை வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டில் இட் வில் மூவ் தி பேரபோலிக் ட்ரெஜெக்டரி. ஈவன் தோ இண்டிவிஜுவலாக அந்த 2 மாஸும் தனித்தனியாக போனாலுமே அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் வந்து ஸ்டில் கண்டினியூஸ் டு மூவ் இன் தி பேரபோலிக் ட்ரெஜெக்டரி. ஸோ இதுதான் வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வில். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருளை தூக்கி போடும்போது அது போயிட்டே இருக்க இடத்துல வந்து 2 உடையும் போது இன்னும் ஒரு பொருள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விழும். ஆனால் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அது எந்த ஒரு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல் போன மாதிரி போயிட்டு அது லேண்ட் ஆகும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரேஞ்ச் ஆர்னு வச்சுக்க போகிறேன். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கலை, அது பாட்டுக்கு போயிட்டு நேராக வந்து கீழே விழுந்துருக்கு. ஏன்னா ஒன்லி ஒன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், தட் இஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நமக்கு தெரியும் அழகு 2ல் படிச்சிருப்போம், அழகு 3ல் படிப்போம். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஒரு பொருள் தூக்கி போட்டால் அது வந்து பேரபாலிக் மோஷனில், அதாவது பேரபாலிக் ட்ரெஜெக்டில் தான் போகும் அப்படின்றது தான் இது. ஸோ இன்டர்னல் தி எக்ஸ்ப்ளோஷன் இஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் has or it has no effect on motion of center of mass. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போது எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, this is nothing but equal to 3/4 of r. அப்போ என்ன ஆகும், இது கண்டிப்பாக
1/4 of r. இது எனக்கு தெரியாது, இதை நம்ம dன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து I am going to fit my coordinate axis. So I am going to fit என்ன ஆகும், இப்போ நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்டில் கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் m1 into d. So we can apply, if we fix origin at center of mass, we can apply, then we can apply principle of moment. So what is principle of moment? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். That is equal to m1 x1 is equal to m2 x2. ஸோ நமக்கு x1, ஸோ இதை நீங்கள் m1 வச்சுக்கிங்க, இது m2 வச்சுக்கிங்க. ஸோ m1 என்னது 3 kg. What is x1? x1 is 1/4 into r. ஸோ m2 வந்து என்னது 2 kg into x2ங்கிறது என்னது d. இதுதான் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஸோ d is equal to 3/8 into r. ஸோ அப்போது இந்த செகண்ட் அந்த 2 kg மாஸ் என்ன ஆகும்னா இங்கேருந்து 3/8 into r அப்படின்ற டிஸ்டன்ஸில் போய் விடும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு சென்டர் ஆஃப் மாஸோட அந்த மோஷன் தெரிஞ்ச வச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இந்த ஈக்குவேஷன் F external is equal to mass A into the acceleration center of mass. If F external is equal to 0 அப்படின்னா the center of mass velocity will be constant. ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், அதாவது துகள் இயற்பியல்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்குது. துகள் இயற்பியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், குவாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹை வெலாசிட்டியில் மோத விடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு இன்டர்னலாக மோதி அது வந்து வெடித்து செதறும், நிறைய பார்ட்டிகல் செதறும். அந்த வெடித்து செதறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை. அப்போது டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே இல்லாதனால நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டை அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் அதோட அனலைஸ் பண்ணி நம்ம அதை பற்றி படிக்கிறோம். இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட செகண்டில் மாறி இருக்குது. F is equal to ma. ஸோ F is equal to maங்கிறது பார்த்தீங்கன்னா F is equal to ma. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேர்ட் சாப்டரில் பாயிண்ட் மாஸ், அதாவது பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இதை அப்ளை பண்ணோம். கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஈவன் தான் நம்ம ரிஜிட் பாடி, ஒரு பெரிய ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டாலும் இந்த ரிஜிட் பாடி இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ரிஜிட் பாடியில் இருக்க சென்டர் ஆஃப் மாஸும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பிஹேவ் பண்ணுது. கடைசி நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னென்னா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்லேருந்து டீன்னு தெரிஞ்சு. பட் எனக்கு என்ன தெரியணும்னா, நான் தூக்கி எறிஞ்ச இடத்துலேருந்து அது எங்கே போய்விடும். இது எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ நான் திஸ் இஸ் நத்திங் பட் r plus இது வரைக்கும் r, then this is d. So I can find r plus d. So what is r plus d? d ங்கிறது நமக்கு தெரியும். So this is equal to r plus 3/8 into r. So 8 I have 11/8 into r. So the second fragment at a distance of 11/8 range. So இது வந்து நம்ம மீட்டர், whatever the unit.